சரி நான் கிளம்புறேன். நீ அன்பனை கூட வந்துருவல்ல? ஏய் சௌசு, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அன்பு எப்படி ஆனந்திய தனியா அனுப்புவான்? அதானே, பொண்டாட்டி மேல பாசமா இருக்கிறவங்க யாரும் பொண்டாட்டியா தனியாவே அனுப்ப மாட்டாங்க. இல்ல தங்கம்? என்னன்னே எங்களை சாக்கா வச்சு நீங்க பூசைய ஆரம்பிக்கிறீங்க? ஆமா ஆமா ஜெயந்தியக்கா, ஜாக்கிரதை. நீ சும்மா இருடி. ஐயோ, என் மாப்பிள்ளை வேற ஆள காணுமே. இந்த கூட்டத்துல வேற நான் தனியா மாட்டிட்டு முழிக்கிறேனே. யாரு? நாங்க 3 பேரும் உங்களுக்கு கூட்டமா? ஏன் நாங்க இல்லையா? தோ வந்துட்டாங்களே. இந்த 6 பொம்பளைங்களும் 600 ஆம்பளைங்களுக்கு சமம். டேய் மாப்பிள்ள, டேய் என்ன காப்பாத்துறா. டேய் டேய் டேய், என்னடா ஏன்டா கதற? இதுக்கெல்லாம் பயப்படலாமாடா? எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிப்போம். எப்படி? சட்டுன்னு சரண்டர் ஆயிட வேண்டியதா? சார் 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 சார், எங்க போறீங்க? வேலை முடிஞ்சா எங்க சார் போவாங்க? வீட்டுக்கு தான். அது வேலை முடிச்சவங்க வீட்டுக்கு போவாங்க. நீங்க வேலையை முடிச்சிட்டீங்களா? ஸ்டாக் எடுக்க சொன்னேனே, அந்த வேலையை முடிச்சிட்டீங்களா? அது பாதி வேலை முடிஞ்சிருச்சு சார். இன்னும் கொஞ்சம் தான் சார் பாக்கி இருக்கு. அத நாளைக்கு காலையில வந்து முடிச்சிடறேன் சார். காலையில வந்து முடிச்சா மத்தியானம் தானே ரிப்போர்ட் என் டேபிளுக்கு வரும். ஆமா சார். நாளைக்கு காலையில நான் வரும்போது ரிப்போர்ட் என் டேபிள்ல இருக்கணும். அதுக்கு இப்ப இருந்து வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு கிளம்பலாம். அது 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 நான் காலையில சீக்கிரமா வந்து முடிச்சிட்டு காலையிலேயே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுறேன் சார். நான் எப்படி சொல்றேனோ அப்படி வேலையை முடிச்சா போதும். நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இங்க வேலை பார்க்க முடியாது. இல்ல அன்பு, இல்ல சார். அது நான் ஏங்க, இப்ப வேலையை முடிச்சுட்டு கிளம்ப முடியுமா முடியாதா? உடனே சொல்லுங்க. முடியாதுன்னா நானும் உடனே மகேஷ் சார் கிட்ட சொல்லணும். சார், நான் முடியாதுன்னு சொல்லவே இல்லையா சார்? நாளைக்கு வந்து முடிக்கலான்னு கேட்டு பார்த்தேன். நீங்க இன்னைக்கே முடிக்கணும், இப்பவே முடிக்கணும்னு சொல்றீங்க. முடிச்சிட்டு போறேன், அவ்வளவுதானே சார்? அடிச்சாரு பாரு அந்த பெல்ட்டியா. மாப்ள, கருணாகரன் சார் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த ஸ்டாக் எடுக்கிற வேலை எல்லாம் ஜுஜுபி தான். ஆனா பிரச்சனை என்னன்னு தெரியுமா? அவர் போட்டிருக்கிற Dress சஃபாரி இல்ல, சஃபாரி. அவர் போட்டிருக்காரு வெறப்பா ஒரு சஃபாரி. அதுதான் பிரச்சனை. கையெல்லாம் டைட்டா தச்சு ஆர்ம்ஸ் எல்லாம் காமிச்சு எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டே இருக்காரா. அதனால குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்க முடியல. ஆமா இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். கருணாகரன் சார், நாளையில இருந்து நீங்க இந்த மாதிரி சஃபாரி எல்லாம் போட்டுட்டு வராதீங்க. சார், சஃபாரி போடாம வேற என்ன சார் போடுறது? சார், கருணாகரன்னாவே சஃபாரி தானே சார்? சார், அதெல்லாம் முன்னாடி சார், அந்த காலம். இப்ப காலம் மாறி போச்சுல்ல சார். இப்ப நீங்க அசிஸ்டன்ட் தானே. அன்பு சொல்ற எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கும். குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கு இந்த வெறப்பான சஃபாரில செட் ஆகாது. என்ன மாதிரி ஃபார்மல் ஷர்ட், ஃபார்மல் பேண்ட் டக்கின் பண்ணிட்டு சும்மா நீட்டா நல்ல புள்ள மாதிரி டெய்லி கம்பெனிக்கு வரணும். சரியா? சூப்பரா இருக்கும். ஆமா சார், முத்து சொன்ன மாதிரி ஃபார்மல்ல வந்தாலே நல்லாவும் இருக்கும், வேலையும் சீக்கிரம் முடியும். சார், என்கிட்ட அந்த மாதிரி சட்டையும் பேண்ட்டும் இல்ல சார். அட வாங்குங்க சார். ஷர்ட், பேண்ட், ஷூ எல்லாம் வாங்கி நல்லா டிப் டாப்பா போட்டுட்டு நாளைக்கு ஜம்முன்னு வாங்க. என்ன, வருவீங்கல்ல? வரேன் சார், வரேன். சரி போங்க. எங்க போறீங்க? சார், பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போய் வாங்கணும்ல சார். அதுக்கு நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் போய் வாங்கணும் சார். இப்போ உள்ள போங்க. சரி வாங்க, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோம். கருணாகரன் சார், போயிட்டு வரோம். சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஹெட்னாலே இப்படிதான். நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க சார். வாங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். பாய்.
ஆனந்தி வா. நக்கலா பண்றீங்க நக்கலு. உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் கூண்டோட காலி பண்றேன். சகல வாங்க. ஆனந்தி வா. சகல, என்ன மாமா எங்களை வரவேற்கதே நிக்கிறீங்களா இல்ல யாரையோ எதிர்பார்க்கும் போது நாங்க வந்து நிக்கிறோமா? சகலையோட பைக் சத்தம் கேட்டுச்சு. நீங்க 2 பேரும் தான் வந்திருப்பீங்கன்னு தெரியும், அதான் வெளியே வந்தோம். ஆனந்தி, வேலை முடிஞ்ச நேரம் இங்கதான் வரியா இல்ல ஹாஸ்டலுக்கு போயிட்டு வரியா? இல்லக்கா, வேலை முடியவே இவ்ளோ நேரம் ஆச்சு. நேரா இங்கதே வரோம். அத்தையும் மாமாவும் இல்லையா? இல்ல, யாரையோ பாத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. என்ன விஷயம் பேசணும்னு ஏதாவது சொன்னாங்களா? ஆஹா, இல்ல சகல, வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கோகிலா கூட கேட்டா, உன் தங்கச்சியும் அவ புருஷனும் வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம் சொல்லிட்டாங்க. சரி விடுங்க மாமா, வந்துட்டோம்ல, பேசிக்கலாம். அக்கா, அத்தை மாமா கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டல்ல, அவங்க உன்கிட்ட பேசினாங்களா? என்னங்க பதில் சொல்லாம சகலைய பாக்குறீங்க? அக்கா, சண்டை ஏதாவது போட்டியா? ஏன் புள்ள, என்ன பார்த்தா சண்டைக்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? அப்புறம் ஏன் உன் முகம் வாடி போய் கிடக்கு? கேட்டாலும் பதில் சொல்லாம 2 பேரும் திரு திருன்னு முழிக்கிறிய, என்னன்னு சொல்லுங்க. என்னத்த சொல்றது? நான் வரமாட்டேன்னு சொன்னேன், யாரும் கேக்கல. இப்ப சொல்லுன்னா என்னத்த சொல்றது? ஏங்க, பிரச்சனை என்னன்னே சொல்லாம இப்படி பேசினா எங்களுக்கு என்னங்க புரியும்? இல்ல சகல, கோகிலா. என்ன ஏன் சொல்றீங்க? நான் தான் உங்க அப்பா அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணனா? வந்ததும் வராததுமா நீ இங்கதான் இருக்கியான்னு கேட்டது யாரு? ஏங்கா, அத்தையும் மாமாவும் அப்படியா கேட்டாக? பின் என்னவா? கேளு உன் மாமா கிட்ட. நான் தெளிவா சொல்லிட்டேன், உங்க புள்ளைக்கு பொண்டாட்டியா வாழணும்னா என் அப்பா அம்மா பேசி முறையா கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. முறை கட்டலாம் வரமாட்டேன்னு தெளிவா சொல்லிட்டேன். ஐயோ, ஏங்கா அப்படி பேசுன? நான் பேசுனதுல என்ன தப்பு? தப்புன்னு இப்ப யார் சொன்னாங்க? நீங்க தான். என்ன நடந்துச்சுன்னு கேட்டா கோகிலான்னு ஏன் ஆரம்பிக்கிறீங்க? ஐயோ கோகிலா, நீ ஆசை ஆசையா சமைச்சு வச்சத கூட அவங்க வேணான்னு சொல்லிட்டு பார்சல் கடையில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்ல வந்தம்மா. என்ன மாமா சொல்றீங்க? அக்கா சமைச்சத சாப்பிடலையா? விடுப்புல, இதுக்கெல்லாம் நான் வருத்தப்படுறதா இல்ல. நான் நல்லா சாப்பிட்டேன். வாங்க, நீங்களும் சாப்பிடுங்க.